குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பழனி கோவில்ல மின் இழுவை ரயில இப்போ பக்தர்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல ஒரே நேரத்துல 72 பேர் பயணிக்கும் வகையில நவீன வசதிகளுடன் கூடிய மின் இழுவை ரயில பக்தர்கள் பயன்பாட்டுக்கு அமைச்சர் சக்கரபாணி துவங்கி வச்சிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில்ல பக்தர்கள் ரொம்ப சுலபமா போயிட்டு வர்றதுக்காக ரோப் கார் சேவை மற்றும் 3 மின் இழுவை ரயில்கள் செயல்பட்டு வருது. மின் இழுவை ரயில்ல ஒரு பெட்டிக்கு 32 பேர் மட்டுமே பயணிக்கிற வகையில இருந்துச்சு. அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த செலவுல 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நவீன வசதிகளுடன் கூடிய 3வது மின்னிழுவை ரயில புதுசா வாங்கினாரு. கடந்த சில மாசங்களா சோதனை ஓட்டம் நடந்துட்டு இருந்தது. அண்ட் சோதனை ஓட்டம் இப்போ முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரே நேரத்துல இந்த ரயில்ல பாத்தீங்கன்னா 72 பேர் பயணம் செய்யலாம். குளிர் சாதன வசதி, சிசிடிவி கேமரா, இந்த மாதிரி நிறைய வசதிகள் கூடிய மின்னிழுவை ரயில உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இன்னைக்கு பக்தர்களுடைய பயன்பாட்டுக்காக துவக்கி வச்சிருக்காரு. இதன் மூலியமா அதிக அளவிலான பக்தர்கள் ரொம்ப விரைவாவே பழனியில இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். இந்த மின்னிழுவை ரயில இப்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுனால பக்தர்களும் பொதுமக்களும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சார் அப்படியே கொஞ்சம் சார் இங்க பாருங்க. என்ன எவன கேக்குறியா அண்ணா இங்கிட்ட வந்து போதும் அண்ணா போதும் அண்ணா போதும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.